கேம் சேஞ்சர் லக் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் லக்ஷ்மி தேவி. இப்போது ஒவ்வொருத்தருடைய பெயருடைய ஆரம்ப எழுத்துக்கள் கொண்டே அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களையும் டீஃபால்ட்டாக இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டே வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பெயருடைய ஆரம்ப எழுத்து BKR. அதாவது பி அப்படின்னா புவனா, பிரிதா, பாபு அந்த மாதிரியான பேர்கள், பாலாஜி அந்த மாதிரி பேர்கள். கே அப்படின்றது பார்த்திங்கன்னா கவிதான்ற பேர், கருணாமூர்த்தி அப்படின்ற மாதிரி வரக்கூடிய பெயர்கள். அப்புறம் ஆர்ன்னு பார்க்கும்பொழுது ராஜுன்னு வரக்கூடிய பெயர்கள், ராஜான்னு வரக்கூடியது, ராகவன், இந்த மாதிரியான பெயர்கள்லாம் இதில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பேர். ஓகேவா? ஓகே, இந்த BKR எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஆதிக்கத்தை இது இண்டிகேட் பண்ணுது. ஸோ சந்திர ஆதிக்கம் அப்படின்னும் பொழுது இவங்க ஜாதகத்தில் எந்த மாதிரியான கிரகம் இருக்குன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இவங்க பார்த்திங்கன்னா கடக ராசி, கடக லக்னத்தில் பிறந்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரங்கள் சம்பந்தப்பட்டிருக்கும். அடுத்து பார்க்கும்பொழுது சந்திரனின் கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரங்களான மகம், கேட்டை, உத்திரட்டாதி, நெக்ஸ்ட்டு பார்க்கும்பொழுது பரணி. இது லக்ன புள்ளியாகவோ லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரமாகவோ ராசி நட்சத்திரமாகவோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த பேட்டர்னில் தான் இருக்கும். இன்னொன்று பார்க்கும்பொழுது இவங்க லக்னத்தில் சந்திரன் இருக்கும். அப்படிலாம் லக்னாதிபதியை சந்திரன் பார்க்கும், இல்லை லக்னாதிபதி கூட சேர்ந்துருக்கும், ஏதோ ஒரு க்ளோஸ் கனெக்ஷனில் இருக்கும். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன்ற ஒரு பிளானட் இந்த பெயர் கொண்டவர்களுக்கு டீஃபால்ட்டாகவே ஜாதகத்தில் வலிமையான அமைப்பில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது இது சந்திரனுக்குரிய அத்தனை குணங்களையுமே ஜாதகருக்கு கொடுத்துட்டே இருக்கும். இது ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெயர்கள் அப்படின்னும் பொழுது இது ப்ரிடிக்ஷனுக்கு அப்பாற்பட்டு இவங்க வாழ்க்கையில் சில சம்பவங்கள் டீஃபால்ட்டாக நடக்குங்க. இது அவருடைய ஜாதகத்தில் சுய அமைப்பில் தசாபக்திகள் அடிப்படையில் மற்ற கிரக நகர்வுகள், அமர்வுகள் இதெல்லாம் பொறுத்து மாறுபாடு இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன் இந்த பலன்கள் நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பாயிண்ட், இவங்க எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபெக்ஷனை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள். உணவின் மீது பிரியம் அதிகம் உண்டு. உணவை நல்லா சர்வ் பண்ணுறது, மற்றவங்களுக்கு ஒரு அன்பாக அரவணைக்கிறது, மற்றவங்களுக்கு இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் பேசிக்காகவே இவங்ககிட்ட இருக்கும். மனம் அப்படின்றது ஒரு நிலையில் இருக்காது. ஒரு நேரத்தில் இருக்கக்கூடிய மனசு இன்னொரு நேரத்தில் இருக்காது. அந்த மாதிரியான மனம் ஒரு நிலையில் இல்லாத தன்மையை கொடுக்கும். சஞ்சலங்கள் அதிகம் உண்டு, சலனங்கள் உண்டு, சந்தேக எண்ணங்களும் அதிகம் உண்டு. இவங்க அதிகமாக மற்றவங்கள அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ப மாட்டாங்க, கொஞ்சம் நம்பிக்கையில்லா தன்மையாக இருப்பாங்க. இன்னொரு விஷயம், இவங்களே இவங்கள கூட கொஞ்சம் நம்புறது கொஞ்சம் ஏற்புடையதாக இருக்காது. ஏன்னா சந்திரனுக்கு பார்த்திங்கன்னா பேசிக்கான ஒரு குவாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா ஏமாற்றும் தன்மை அப்படின்றது ஒன்று உண்டு நம்ம ஜோதிட ரீதியாக பார்க்கும்பொழுது. ஸோ இவங்களும் மற்றவங்கள ஏமாற்றுவாங்க, அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இவங்ககிட்டே இருக்கும். ஸோ இவங்க யாரையும் நம்ப மாட்டாங்க ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க ரிஷபமாக இருக்கிறது கூட நிறைய சான்சஸ் இருக்குதுங்க. அதான் ரோஹிணி சொல்லிட்டேன் இல்லையா ஆல்ரெடி, ரிஷப ராசி, ரிஷப லக்னம் முதல்ல வரத்துக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்க்கும்பொழுது இவங்க ஃபேமிலியில் இந்த அம்மாவுடைய டாமினேஷன் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஏன்னா அம்மா மீது பாசம் கொண்டவர்கள். அதுவே ப்ளஸ் மைனஸ் அமையறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அம்மா இல்லை அப்படின்ற பட்சத்தில் மாமியார் அப்படின்ற ஒரு கேரக்டர் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக அவங்க வாழ்க்கையில் தொடர்பில் இருப்பாங்க. அவங்களால நல்லதோ கெட்டதோ இவங்க அனுபவிப்பாங்க. புரியுதுங்களா? எப்படி திருமணமான பெண்கள் ஒரு தோஷம் அப்படின்றதுனால பெண்கள்கிட்ட பழகும் பொழுதும் இவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பழகணும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பெண்ணால் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க இன்டைஜஷன் ப்ராப்ளம் அப்படின்றது ரொம்ப டீஃபால்ட்டாக எங்களுக்கு இருக்குங்க. சாப்பிட்ட உணவு செரிமானம் அடையாமல் இருக்கிறது, பைல்ஸ் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வர்றது, இந்த உணவுகளை மாற்றி சாப்பிட்டுட்டா அது முன்னே அலர்ஜி ஆயிடுறது, எனக்கு இது ஒத்துக்காது அது ஒத்துக்காதுன்னு ரொம்ப சில பேர் நிறைய ஃபுட்டை அவாய்ட் பண்ணி ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. அந்த மாதிரியான பர்சனுங்களாம் பார்த்திங்கன்னா இந்த லெட்டர்ஸோட கனெக்டடில் இருப்பாங்க. அடுத்து பார்க்கும்போது எமோஷ்னலாக ரொம்ப இவங்க வீக்கு அப்படின்றதுனால மற்றவங்க புண்படுத்துகிற மாதிரி இவங்க நடந்துக்கும் பொழுது ரொம்ப பாதிப்படைவாங்க. ரொம்ப அழறது, அந்த மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக வீக் ஆகிடுவாங்க. பட் அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா இவங்க அதிகமாக மற்றவங்களை காயப்படுத்துவாங்க. இப்போ எனக்கு பிடிக்கலையா, நான் மூஞ்ச கூட பார்க்க மாட்டேன்ற மாதிரி மூஞ்சி திருப்பின்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். இவங்க இருக்கக்கூடிய துறைகள் பார்க்கும்பொழுது இவங்க அதாவது என்ன சொல்லலாம், நம்ம இந்த மருத்துவம் சார்ந்த துறைகளில் நர்சிங் மாதிரிலாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, சைல்டு கேர் பண்ணுறவங்க, அந்த மாதிரி செக்டார்ஸ் இருக்கிறவங்க, அப்புறம் கேட்ரிங் வச்சு நடத்துகிறவங்க, ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்க, ஹோட்டலில் வேலை செய்யக்கூடியவர்கள்,
நபர்கள், பெரிய அளவில் நடந்தாலும் சரி, சின்ன அளவில் சரி, உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தொடர்பு வரும் இவங்களுக்கு. அடுத்து வந்து பார்க்கும்பொழுது இந்த பால் பண்ணை வச்சு நடத்துறது, கறவை மாடுகள் வீட்டில் வச்சுட்டு வளர்க்குறது, அடுத்து விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்கிறது, விவசாயத்தின் மூலமாக ஆதாயம் பெறுறது, மக்கள் தொடர்பு அதிகாரிகளாக இருக்கிறது, இந்த மாதிரியான செக்டார்ஸில் வந்து மேக்ஸிமம் இங்கே இருப்பாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சைக்காலஜிக்கலாக கவுன்சிலிங் கொடுப்பாங்க மற்றவங்களுக்கு. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைன்னு இவங்ககிட்ட போய் உட்காந்துட்டிங்கன்னா இவங்க வந்து அப்படி ஒரு ஹீலிங் பண்ணுவாங்க. இவங்க கொடுக்குற ஹீலிங் வந்து அவ்வளோ ஒரு பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகும். பட் இவங்களுக்கே நிறைய வந்து அந்த மாதிரி இவங்களுக்கே வந்து ஹீலிங் தேவைப்படும். பட் இவங்களுக்கு மற்றவங்களுக்கு வந்து அந்த சைக்காலஜிக்கலாக ஒரு கவுன்சிலிங் கொடுக்கும் பொழுது அது நல்ல வந்து ரிலீஃப் ஆவாங்க சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நபர்கள். ஸோ இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. நீங்கள் சந்திரன் அப்படின்றதுனால செய்யக்கூடிய சில விஷயங்கள் வந்து பார்க்கும்பொழுது நிறைய பேருக்கு வந்து இந்த உணவு வந்து தானமாக வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லது. அது நீங்களே செய்வீங்க, நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தொடர்பு இருந்ததுனாலே வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உணவு வாங்கி தரக்கூடிய அந்த ஒரு மைண்ட் வந்து உங்களுக்கு பேசிக்காகவே இருக்கும். அதை வந்து நீங்கள் ஒரு பரிகாரமாக நீங்கள் செய்யலாம். நெக்ஸ்ட் பார்க்கும்பொழுது இந்த திங்கட்கிழமைகளில் வந்து தயிர் சாதம் மாதிரி கொடுக்கறது, அந்த மாதிரியான திருவிழா காலங்களில் கொடுக்கறது, தண்ணீர் பந்தல் மாதிரி அமைக்கிறது, இதெல்லாம் வந்து பண்ணுறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பரிகாரமாக இருக்கும். மற்றவங்கள வந்து எந்த வகையிலும் எமோஷ்னலாக வந்து துன்பப்படுத்தாமல் இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த வகையிலும் துன்பமடையாமல் உங்களது மனம் வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க செய்யக்கூடாது, அதுதான் நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த உணவு அப்படின்ற விஷயத்தில் யாராவது கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லாமல் உடனே வாங்கி கொடுங்க. அதே நேரத்தில் பார்க்கும்போது உணவெல்லாம் வந்து சாப்பிடும் பொழுது வந்து ரொம்ப ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்டு வாங்கி சாப்பிடுங்க. கொஞ்சம் சுத்தமான இடத்துல வாங்கி சாப்பிட்றது, ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப அலர்ஜிக்கு பாயிண்ட் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. ஸோ அதில் வந்து ரொம்ப இவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். தண்ணி மாற்றி குடிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லதாக இருக்கும். நீர்நிலைகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நீரில் கண்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இது எல்லாமே வந்து பொதுவான பலன் தாங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்குது, சந்திரன் நிலைப்பாடுலாம் எப்படி இருக்குதுன்றதை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் இது வந்து ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது, நீர் கண்டங்கள் ஏற்படும். ஸோ தீம் பார்க்கில் போகிறது, இந்த ஸ்விம்மிங் பூலில் போய் விளையாடுறது, அதெல்லாம் போகும்பொழுது நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியம். இந்த மாதிரி குழந்தைகளை கூட்டிகிட்டு போனீங்கன்னா கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதுங்களை பார்த்துக்கங்க. இந்த குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேம் கொண்ட குழந்தைகள்லாம் வந்து அஃபெக்ஷன் சீக்கிங் பர்சனாக இருப்பாங்க. அதனால் வந்து இந்த தாயாருடைய அருகாமையை வந்து ரொம்ப விரும்புவாங்க. ஸோ அதை மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் கொடுக்கும்பொழுது இந்த குழந்தைகள் வந்து நல்லா வருவாங்க. அதர்வைஸ் வந்து மென்டல் டிப்ரெஷன் அதிகமாகிறது, ஒரு பைத்தியக்காரத்தனமாக நடந்துக்கிறது, ஒரு நார்சிஸ்டிக் மாதிரி நடந்துக்கிறது, இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா. நெக்ஸ்ட் இவங்க கூட வந்து யார் ரொம்ப க்ளோஸ்லி கனெக்டடாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த குருவுடைய ஆதிக்கம் கொண்ட எண்கள்லாம் வருது இல்லைங்களா. என்னென்ன எண்கள் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த சீல ஆரம்பிக்கக்கூடிய எழுத்துக்கள், ஜீல ஆரம்பிக்கக்கூடிய எழுத்துக்கள், எல்ல ஆரம்பிக்கக்கூடியது, எஸ்ல ஆரம்பிக்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூட ஒரு வசீகரத்தன்மைக்குள்ளே வந்து அடங்குவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா AIJQY, இது வந்து சூரியனின் ஆதிக்கம் கொண்ட நம்பர். இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஒரு வசியத்தன்மைக்குள்ளே வந்து மாற்றுறாங்க. சில நேரங்களில் கேதுவுடைய நம்பரான அந்த மாதிரி நம்பரும் அந்த மாதிரி லெட்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கூட ஒரு க்ளோஸ் கனெக்டடில் வருவாங்க. இவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வசியத்தன்மை இருக்கும். ஜென்ரலியே இந்த BKRA நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க ஒருவரே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதோ ஒரு க்ளோஸ் கனெக்ஷன்லாம் இவங்க இருப்பாங்க. மேபி அவங்க வந்து ஃபேமிலியில் அந்த எழுத்துக்கள் ஒன்றா இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் இருக்கலாம், இல்லை வேறு தொடர்புகள் இருக்கலாம். ஏதோ ஒரு க்ளோஸ் கனெக்டிவிட்டி அப்படின்றது வந்து இவங்களுக்குள்ளேயே நிச்சயமாக இருக்கும். இது எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. ஜஸ்ட் உங்களுடைய பெயருடைய முதல் எழுத்து மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். பட் இந்த பலன்கள் உங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக மீட் ஆகும். ஸோ உங்கள் பெயர் தொடர்பாக உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா, இப்போது நான் பெயருடைய ஆரம்ப எழுத்து மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ இதில் Bல ஆரம்பிக்கணும், Kல ஆரம்பிக்கணும், Rல ஆரம்பிக்கணும்னு. பட் உங்கள் முழு பேருக்குமே ஒரு மீனிங் இருக்குங்க. அந்த மீனிங்கு உடைய கிரகம் வந்து அதுவும் வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து ஒரு முக்கியமான தொடர்பில் இருக்கும். ஸோ அந்த உங்கள் பேரை வந்து நல்ல விதமாக பூஸ்ட் பண்ணுறதுக்கும், எல்லார் வாயிலும் நல்ல விதமாக உங்களை பற்றி பேசுகிறதுக்கும், உங்களுக்கு வந்து குற்றம் குறைகள் ஏற்படாமல் அந்த பேர் வந்து உங்களை காக்கிறதுக்கும் சில எளிய பரிகார முறைகள்லாம் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமா இந்த பேரை வந்து வளமான பேராக நீங்கள் மாற்றி அமைச்சிட்டு உங்களுடைய தலையெழுத்தை நல்ல தலையெழுத்தாக மாற்றி அமைக்க முடியும்.